பலிபீடம் என்பது ஆடு, கோழி போன்ற உயிர்கள் பலி கொடுக்கும் இடம் இல்லை. நம் மனதில் உள்ள மோசமான குணங்களையும் எண்ணங்களையும் பலியிடும் இடம். அனைத்து ஆலயங்களிலும் கொடிமரத்துக்கு அடுத்தபடியாக பலிபீடம்தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. மனிதர்களாகிய நமக்கு ஆழ்மனதில் கெட்ட குணங்கள் இருக்கும். எவ்வளவுதான் பக்குவப்பட்ட பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் மனதிற்குள் போட்டி, பொறாமை, காமம், குரோதம், கோபம், தாபம், சூது, வாது, வஞ்சனை போன்றவைகளில் ஏதாவது ஒன்றிரண்டு கெட்ட குணங்கள் நீக்க முடியாததாக இருக்கும். இப்படிப்பட்ட கெட்ட குணத்துடன் கருவறையில் இருக்கும் கடவுளிடம் கூற இயலாது. எதுவும் இல்லாத, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மனநிலை உடையவர்களால் தான் கடவுள் பக்கம் செல்ல முடியும். பலிபீடத்தின் உயரம் மூலஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள மூலவரின் பீடத்து உயரத்துக்கு சமமாக இருக்க வேண்டும். பலிபீடத்தை பொதுவாக பத்ரலிங்கம் என்று அழைப்பார்கள். மூலவருக்கு அபிஷேகம் நடக்கும் போதோ அல்லது சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்கும் போதோ பலிபீடத்தை வழிபடுதல் கூடாது. ஒவ்வொரு நாளும் கோயில் நித்திய பூஜை செய்து கடவுளுக்கு நைவேத்தியம் அர்ப்பணிக்கப்படும். அப்படி செய்த பின்னர் கொடிமரத்திற்கு அருகில் இருக்கும் இந்த பலிபீடத்தில் சிறிது நைவேத்தியம் வைக்கப்படும். அதனை அனைத்து தெய்வங்களும் வந்து சாப்பிட்டு செல்வதாக ஐதீகம். பலிபீடத்தை தொட்டு வணங்குதல், உரசி செல்லுதல் கூடாது. பலிபீடத்தில் நம்மிடம் உள்ள கெட்ட எண்ணங்களை பலியிட்டு நல்ல மனநிலையுடன் கருவறை அருகில் சென்று இறைவனை வழிபடும்போது அவர் அருள் நமக்கு கிடைக்கும்.